பல வருஷங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு நாளையில இருந்து நடைபெற போகுது. 9 நாட்கள் அந்த அந்த டேஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த 9 நாட்கள்லயும் நீங்க ஏதோ ஒரு உறவு சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்க. அது காதல் உறவாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், நெய்பர்ஸ் கூட பிரச்சனை, ஃபேமிலி கூட பிரச்சனை, ஆஃபீஸ்ல பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ் கூட பிரச்சனை, அதெல்லாம் தீரணும்னு நினைக்கிறீங்க. பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு. கொடுத்த பணம் திரும்பி வரல, எனக்கு ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பண பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கிளா நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு, அல்லது உடல் அழகு சார்ந்த பிரச்சனைகள். முக்கியமா இது சம்மர் டைம் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் நம்ம இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றோம். அதையும் தாண்டி நீங்க ஒரு பியூட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 9 நாட்களை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டே. 4 கிரகங்களோட சேர்க்கை வந்து நடைபெற என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கடந்த காலத்துல இருந்தக்கூடிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபெயிலியர், நம்ம பட்ட இன்சல்ட், சில துரோகங்கள், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள குப்பை மாதிரி நம்மளை அரிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்போ உங்க மனசுல இருந்து சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் வெளியே போகுதோ ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க தயாராயிருவீங்க. ஸோ இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு புது கதவை வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 டேஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்போ, மணியோ, வெயிட் லாஸ்க்கோ ட்ரை பண்றீங்கன்னா, இல்லை பியூட்டிக்கு ட்ரை பண்றீங்கன்னா என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த 4 கிரக சேர்க்கை வந்து என்ன மாதிரி இம்பாக்டை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் முக்கியமான இந்த கிரக சேர்க்கையில சனி இருக்காரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த டைம்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒரு ஃபுட் டொனேட் பண்றீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதோட குட் கர்மா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 9 நாட்கள்ல வந்து சேர்ந்தே ஆகும். ஸோ ஏப்ரல் 10ல இருந்து 18 வரை மீன ராசியில 4 கிரகங்கள் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சனி. இந்த 4 கிரகங்களும் ஒன்றா இந்த ராசியில இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அப்படி, உங்களுடைய கசப்பான விஷயங்கள்லாம் இருக்குல்ல லைஃப்ல, அதெல்லாம் குறைய போகுது. அது ஒரு சிலருக்கு எப்படி குறையும் அப்படின்னா, ஏன்னே தெரியாத அழுக வரும், மனசு பாரமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் இந்த டைம்ல அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எஸ்பெஷலி மீன ராசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னே தெரியல, டென்ஷன் ஆகுது, அழுக வருது, மனசு பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதெல்லாம் எமோஷனல் டீடாக்ஸ். உங்க மனசுல இருந்து அது வெளியேற்றுறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உங்க ஆள் மனசோட உண்மைகள் வந்து இந்த 9 நாட்கள்ல வந்து வெளிவரும். நீங்க யார்கிட்ட பழகணும், பழகக்கூடாது, யார்கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கணும் அப்படின்ற எல்லா தெளிவுகளையுமே இந்த கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, நான் செய்யறது மட்டும் எதுவுமே சக்சஸ் ஆகல, நான் மட்டும் ஃபெயிலியரா இருக்கேன், நான் மட்டும் இருந்த இடத்துலயே இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்குல்ல, அதற்கான விடைய இந்த 9 நாட்கள்ல இவங்க உங்களுக்கு வந்து தீர்க்கமா தரப்போறாங்க. இந்த சூரியன் அப்படின்றவர் வந்து ஒரு வெளிச்சமான கிரகம் இல்லையா? ஸோ உங்க ஆள் மனதுல உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து வெளிக்கொணர்வாரு. சம்டைம்ஸ் நீங்க ஒரு சின்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, அது டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய ஆள் மனதோட சக்தி என்ன அப்படின்றத இந்த சூரியன், இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு வந்து வெளிக்கொண்டுட்டு வர போறாரு. உங்களுடைய லைஃப்ல வெளிச்சத்துக்கான ஏதோ ஒரு பாதை வந்து அமையும். குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். புதன் இந்த கிரக சேர்க்கையில இருக்கனால, புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன், புத்திசாலித்தனம், விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங் இன்ட்யூஷன். உங்க இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதோ அதை இந்த 9 நாட்கள்ல தவறாம கேளுங்க. நீங்க இன்ட்யூஷனை கேட்கணும் அப்படின்னா சும்மா நம்ம மனசு சொல்றதை கேட்கறது இல்லை. அந்த ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் நீங்க 3rd ஐ சக்ரா மெடிடேஷனாவது பண்ணணும். 3rd ஐ சக்ராவை எப்படி பூஸ்ட் பண்றது, அதுக்கான ஃபுட் என்னென்ன மாதிரி யோக முறைகள் இருக்குன்னு டீட்டெயிலா நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய இன்ட்யூஷனை டெவலப் பண்றதுக்கான அந்த சக்ராவை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க பேலன்ஸா வச்சுக்கோங்க. ஆர் நார்மல் மெடிடேஷன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தியான பயிற்சி தெரியுதோ அதை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணும்பொழுது உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எப்படி பிசினஸ் எடுத்துட்டு போகலாம், உங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துவாரு. சுக்கிரன் எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். நீங்க அழகு வேணும்னு நினைக்கிறீங்களா, அவர் தான். நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவர் தான். பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா, அவர் தான். ஸோ ஆக மொத்தத்துல ஹொலிஸ்டிக்கா ஒரு லைஃபுக்கு நமக்கு என்ன தேவையோ
அதை நீங்க அந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப வலிமை பெற்று இருக்காரு, அதுவும் மீனத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கிறனால இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க இந்த டைம்ல, மணிக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க பெஸ்டா ஈர்த்துருவீங்க இந்த டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இந்த 9 நாட்கள் நீங்க தவற விடாதீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் தேவைன்னு நினைக்கிறீங்க, நீங்க ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சோல்மேட் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கோர்ஸ் வந்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பயங்கரமான ஆஃபர்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த 10 டேஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். கிட்டத்தட்ட எல்லா கோர்ஸுமே 50% ஆஃபர்ல இருக்கு. இந்த டைம்ல வின் வின் சிச்சுவேஷன். நீங்களும் வந்து ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதற்கான கர்மா நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஆட் ஆகுன்றனால 50% ஆஃபர்ல வந்து இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். இவர் என்ன செய்வாரு? கர்ம வினை, ஒழுக்கம், ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு, ஆனா அது எப்படி ஸ்ட்ரக்சரா பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, கனவு மட்டும் வச்சிருக்கீங்க, அதுக்கான உழைப்பு எப்படி போடணும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டத்துல வந்து இவர் அந்த டைம்ல வந்து தருவாரு. பழைய ஓல்டு பேர்டன்ஸ், தேவையில்லாத பழக்கங்கள் இதெல்லாம் இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் இந்த சனி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த கிரகங்கள் இந்த 9 டேஸ்ல எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம், கன்னி, மிதுனம், தனுசு, இந்த 9 டேஸ்ல ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல வந்து பெஸ்டான விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும். கடகம், விருச்சகம், உங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர அதிர்ஷ்டம், ஒரு லக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஏனைய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்னர் ஹீலிங், உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது, பழைய அந்த கசப்பான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிவரதுக்கு வந்து இந்த 9 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகுது, நம்மளுடைய சேனல்ல மேக்ஸிமம் மேனிஃபெஸ்டேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். இந்த டைம்ல சரண்டர் பண்ணுங்க. நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு 10 lakhs தாங்க, என்னோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து எனக்கு வந்து சேர்த்து வைங்க என் பார்ட்னர் கூட அப்படின்னு அவரை நம்பி நீங்க ஒப்படைச்சிருங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்பி ஒப்படைக்கும் போது மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. ட்ரீம் மூலமா இந்த 9 டேஸ்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 hours வந்து மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணாம இருங்க. ஆஃபீஸ்ல நடந்த நெகட்டிவான விஷயம்லாம் யோசிக்காம இருங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இல்ல பயந்துகிட்டு மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு படுத்துட்டு ஏதோ ஒரு கனவு வந்து அதுதான் எனக்கான ஒரு வழிகாட்டுதல்னு எடுக்கக்கூடாது. ஸோ மொபைல்லாம் யூஸ் பண்ணாம ப்ராப்பரா ஒரு சின்ன தியானம் பண்ணிட்டு தூங்கும்போது உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து உங்க ட்ரீம் வழியா இந்த 9 டேஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. உறவுகள்ல அந்த விரிசல்களை நீக்கிறதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய விரிசல்கள் வந்து நீங்க போகுது. தேவையற்ற உறவுகள்ல இருந்து சிலரால விடுபட்டு வர முடியாது, நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனா அந்த பர்சன் கிட்ட இருந்து விலகி வர முடியாம இருப்பீங்கல்ல, இந்த 9 டேஸ்ல நீங்க கண்டிப்பா உங்களுடைய தெய்வங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம், இஷ்ட ஏஞ்சலை நம்பி நீங்க வந்து ப்ரேயர் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்களுடைய ட்ரீமுக்கு வடிவம் கொடுக்கறதுக்காகவே சனி பகவான் வந்து அங்க இருக்காரு. ஸோ எனக்கு ஆசை இருக்கு, என்னோட இலக்கு இருக்கு, ஆனா அது என்னால பண்ண முடியலையே அப்படின்ற விரக்தியில இருந்து உங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வர போறாங்க. கலை ஆன்மீகம்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான சக்சஸ் கிடைக்க போது. எதிர்பாராத பண வரவு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழில வந்து கடன் அடையறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த டைம்ல வந்து யூனிவர்ஸ் வந்து தரதுக்கு தயாரா இருக்காங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கே, இது எப்படி என் லைஃப்குள்ள எடுத்துட்டு வர்றதுன்னா, நான் தயாரா இருக்கணும். நான் எப்ப செல்ஃப் லவ்வோட என்னை சுற்றி இருக்கவங்க மேல, இந்த பிரபஞ்சத்து மேல லா ஆஃப் லவ் அன்பை செலுத்துறேனோ, ஆட்டோமேட்டிக்கா என் உறவுல இருக்கக்கூடிய விரிசல்கள் வந்து நீங்கும். நான் எப்போ வந்து மணியை என் லைஃப்குள்ள ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேனோ, அப்போ மணி மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக போகுது. இப்படிதான் இந்த 9 நாட்களுமே நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு தயாராகணும். ஸோ இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல மணிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸை நம்ம பார்க்கலாம். நீங்க ரிலேஷன்ஷிப் மணி எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்றக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ரெகுலரா மெடிடேஷன் பண்ணுங்க. முக்கியமா வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க இந்த டைம்ல. ஏன்னா மீனம் அப்படின்றதே வாட்டர் இது சார்ந்தது தான். அது மட்டும் இல்லாம நிறைய நெகட்டிவான எமோஷன்ஸ் இந்த டைம்ல வெளிவரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை ரிமூவ் பண்றதுக்காக நீங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மெடிடேஷன் மஸ்ட், வாட்டர் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இது ரெண்டும் நீங்க ரெகுலரா பண்ணணும் இந்த 9. If you are trying to manifest money, செல்வத்துக்கு அதிபதி சுக்கிரனே இங்க இருக்காரு அப்படின்றனால, பிளஸ் சனி இருக்காரு அப்படின்றனால உங்களுடைய பண தடைகளை உடைக்கிறதுக்கு சனி பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சுக்கிரன் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்றனால நீங்க மணி அஃபர்மேஷன்ஸ், மணி சார்ந்த மெடிடேஷன்ஸ், நீங்க மணிக்கு கிராட்டிடியூடா இருக்கிறது, அது எல்லாமே வந்து நீங்க தெரிவிங்க.
அதே மாதிரி நீங்க வாட்டருக்குள்ள வந்து சின்ன ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம், துளசி நம்ம பெருமாளுக்கு வந்து படைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து தண்ணீருக்குள்ள போட்டுட்டு, அந்த வாட்டர வந்து நீங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்க்கு யூஸ் பண்றீங்க. மணிய மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா, அது ரொம்ப பெஸ்ட்டா ஒர்க் ஆகும். 333 மெத்தட். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, அது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 10 க்ரோர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னிடம் 10,00,000 ரூபாய் இருப்பதற்கு நன்றி. ஆல்ரெடி என்கிட்ட அது இருக்கு. தேங்க் யூ அப்படின்னு ஒரு அஃபர்மேஷனை நீங்க கிரியேட் பண்ணி அதை 33 டைம்ஸ் எழுதணும். ஒரு நாளைக்கு 33 டைம்ஸ் வீதமாக இந்த 9 நாட்களுமே நீங்க எழுத போறீங்க. அது ஒரே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு வந்து நீங்க இதை எழுதுறீங்க. இன்னைக்கு நீங்க எழுதுறீங்க, என்கிட்ட 10 லேக்ஸ் அமௌண்ட் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டியர் யூனிவர்ஸ். அது 33 டைம்ஸ் எழுதுறீங்க. நாளைக்கும் அதே டைம்ல அதே 33 டைம்ஸ் எழுதுங்க. இதே மாதிரி இந்த 9 நாட்களும் இந்த 333 மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்க போகுது. இஃப் யூ ட்ரை டு மேனிஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதை ரொம்ப பெஸ்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மீன ராசி, அது நீர், உணர்ச்சி, ஆழ்மனசு சார்ந்த ஒரு ராசி. ஸோ இது கூட சுக்கிரன் இருக்கனால பயங்கர சப்போர்ட் பண்ணும் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. முக்கியமா ஃபர்கிவ் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள யாரெல்லாம் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, உங்களுக்கு ஏமாத்துனாங்களோ, சீட் பண்ணாங்களோ, அந்த பர்சன் எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்கள வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தி உங்க மனசுல இருந்து வெளியே அனுப்பிருங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கேண்டில்ஸ் லைட் பண்ணிட்டு இந்த சாமுவேல வந்து நீங்க வந்து ரெகுலரா ப்ரே பண்ணிட்டே வாங்க. டெய்லி வந்து செல்ஃப்ல அஃபர்மேஷன் சொல்றது, மிரர் டெக்னிக் யூஸ் பண்றதெல்லாம் பண்ணுங்க. மிரர் டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலான வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு பர்சனலா ரீயூனியனுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய சக்ஸஸும் நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். சக்ஸஸ் ஸ்டோரிஸும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பயங்கர ஹோப் கிடைக்கும். அதுவே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் பூஸ்டா வந்து இருக்கும். ஸோ நீங்க என்ன விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ட்ரா பண்ணுங்க. முக்கியமா இந்த கிரக சேர்க்கை வந்து நன்றி உணர்வு. எந்த அளவுக்கு நீங்க கிராட்டிடியூட் ரைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த 9 நாட்கள்ல பயங்கர மிராக்கிள்ஸையும் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குட் கர்மாவை உங்களுடைய லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ.